ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு தி சேனல். டுடே வந்து ஹைட் அண்ட் சீக் வித் கோஸ்ட் ஜிகியோட ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரியலி சாரிடா. நான் எவ்வளோ டைம் தான் சாரி கேட்குதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. எனக்கு இந்த ஹெட் பெயின் ஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மண்டையை பிச்சுக்குது. எனக்கு வந்து எதை பார்க்குறது எதை விடுறது ரெண்டுமே தெரியல. பத்தாததுக்கு இந்த ஸ்டடீஸ் வேறு. எனக்கு முடியலடா, ப்ராமிஸாக என்னால் முடியல. ஸோ சாரிடா, எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்ல, ஸோ நீங்கள் எனக்கு எதாவது பனிஷ்மெண்ட் தரதுன்னா தாங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? தென் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஐஜியில் கேட்டது என்னென்னா, அக்கா உங்கள் நேம் என்ன, அக்கா உங்கள் நேம் என்ன, இதை தான் கேட்டிங்க. ஸோ என்னோடய நேம் மீரா. ஓகேவா? மீரா தான் என்னோடய ரியல் நேம். பட் நான் யார்கிட்டையும் என்னோடய ரியல் நேம் சொல்கிறது கிடையாது. நீங்களும் வந்து சொல்லிடாதீங்க. ஓகேவாடா? ஸோ இன்ஸ்டாவில் டைப்பிங் எஃப்எஃப் யாராவது படிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட ஐடியில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் CO லவ். அது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அதோட 2வது இது வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? தென் ஜேஹோப்போட ஒரு ஹாட் ஸ்டாண்ட் ஆன் ஷாட் வந்து அந்த சேனலில் வரும், கிரேசி வேர்ல்டில். ஸோ அதில் போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 1 minute மேலே பேசிட்டேன், இன்னும் பேச வரும் போல். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜேகே தென் சாயின்போ 3 பேருமே வந்து அப்படியே வாக்கிங் மாதிரி காட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. அங்கே வந்து ஜேகேவையும் சாயின்போவையும் ஒரு கோஸ்ட் வந்து ட்ரீயில் அப்படியே வச்சு அதோட வேர் வச்சு லாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கம்ப்ளீட் பண்ணேன். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஆமி, எனக்கு இந்த சாயின்போக்கு பதிலாக என் வாயில் ஜாக்சன்னு வருது. நான் தெரியாமல் என் பையனுக்கு ஜாக்சன்னு பேர் வச்சிட்டேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் வாயை திறந்தா ஜேகே ஜாக்சன் இதுதான் வருது. என் புருஷன் பேரும் சாரிடா, என் புருஷன் சொல்லிட்டேன், சாரி. நம்ம ஜேகே பேரும் என் பையன் பேருமே வாயில் வருது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தான் வந்து முழிச்சிட்ருக்கீங்க. உங்களை வந்து யாரோ கூப்பிடுறாங்க. ஒயன் ஹே ஒயன், ப்ளீஸ் யாராச்சும் இருந்தால் இங்கே வாங்க. ஜேகே, சாயின்போ, ப்ளீஸ் யாராவது என்ன வாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சாயின்போ நான் பேசுறது கேட்குதா? சாயின்போ ஜங்குக்கா நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? ஜங்குக்கா யாராச்சும் இருந்தால் இங்கே வாங்க. ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப், யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக கத்துறீங்க. அப்போது அந்த கோஸ்ட் அதோட வேரை வச்சு உங்களையும் அப்படியே அது அவங்க 2 பேர்த்தோட சேர்த்து இழுத்து அப்படியே டைட்டாக லாக் பண்ணுது. உங்களுக்கு செம்மையாக வந்து மூச்சு முட்டுது. நீங்களும் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த சைட் உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் எந்திரி ஒயன் இங்கே பாரு, ஆர் யூ ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாங்க. நீங்கள் வேகமாக எழுந்துட்டு அம்மா ஜிகே சாயின்போ எங்கே சொல்லு, ஜிகே சாயின்போ எங்கே? ஒயன் இரு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது உனக்கு? என்னால் முடியல, தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்குறீங்க. ஸோ அவங்களும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிகியும் சாயின்போவும் இதே மாதிரி தான் ஏஞ்சி உட்காந்து ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் அவங்க 2 பேருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்துட்டு என்னாச்சு? ஏன் 3 பேரும் ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? என்னதான் ஆச்சு? அம்மா அது இரு ஒரு நிமிஷம், நீ எதுவும் பேசாத. ஜிகே, என்னப்பா ஆச்சு? சாயின்போ என்ன ஆச்சுப்பா? ஆண்டி, அது ஒரு கோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜேகேவை அந்த ட்ரீல லாக் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்னை லாக் பண்ணிச்சு. ஆமாம் ஆண்டி. அதுக்கப்புறம் என்னையும் அது இழுத்துச்சு. என்னால் சுற்றி ப்ரீத் பண்ண முடியல. என்னால் முடியல ஆண்டி. என்ன நடக்குதுங்க? இவ்வளோ நல்லா இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போது என்னோட சேர்த்து ஜேகே சாயின்போ 2 பேருமே அது பக்கம் இழுக்க நினைக்குது. இங்கே இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு ஜங்குக்கு என்னாச்சு? ஆர் யூ ஓகே?
ஓகேப்பா, ஓகே, ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கேன். பட் ஒயின் போல் ஜாயின் போகுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க அப்பாவும் ஜிகேவோட அப்பாவும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு கயிறு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே கையில் கட்டிக்க சொல்கிறாங்க. அவங்களையும் வந்து கட்ட சொல்கிறாங்க, நீங்களும் கட்டிக்கிறீங்க. ஜேகேவும் ஜாயின்போவும் வந்துட்டு அப்படியே நினச்சிட்டு தனியாக நடந்து போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னாச்சு, நான் இவங்க கூட போகலாமா வேண்டாமா? வேணாம், வேணாம். ஓகே, நான் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கோஸ் மாதிரி ஏஞ்சி உட்காந்துருப்பீங்கள்ல, ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ட்ரீம் தான், எதுவுமே ட்ரூ கிடையாது. ஸோ மார்னிங் விடிஞ்சது, நீங்கள் எல்லோரும் போனது எல்லாமே ட்ரீம் தான், எதுவுமே வந்து டெய்லி ரொட்டீன் கிடையாது. இப்போது நீங்கள் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. பட் உங்களை என்னமோ தடுக்குது, என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஜேகேவை கூப்பிட்றீங்க. ஜேகே, 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 சாயின்போ, 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 உன்னையை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. பட் அவங்க 2 பேத்துக்கு காதே கேட்கல. அவங்க பாட்டிக்கு போகிறாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தா ஜஸ்ட் 2 மீட்டர் தான். பட் நீங்கள் கூப்பிட்றத அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ அவங்க திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி 2 பேருமே போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது திடீர்னு செம்மையாக காற்றடிக்குது. அந்த காற்றுக்கு ஜேகேவும் ஜாயின்போவும் கட்டியிருந்த கயிறு கலண்டு கீழே விழுந்துடுது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததும் இதான் ஒரு மாதிரி செம்ம பயமாக இருக்குது. அந்த நேரம்னு பார்த்து வினோதமாக சவுண்ட்ஸ் கேட்குது. தென் காற்று பயங்கரமாக அடிக்குது. மழை வர்ற மாதிரி மேகம் எப்படி ஒரு மாதிரி கருக்கல் ஏறி வரும், ஸோ அந்த மாதிரி இடி இடிக்குது. பயங்கரமாக இருக்குது அந்த கிளைமேட். ஸோ அந்த டைமில் ஒரு வழியாக நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அவங்க 2 பேத்தையும் கையில் பிடிச்சிடுறீங்க. ஏன்னா உங்கள் கையில் வந்து அந்த கயிறு இருக்குல்ல. ஸோ இப்போது உங்களையும் சாரி, நீங்கள் வந்து அவங்க 2 பேருமே ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க 2 பேரும் உங்களோட ஹேண்டை டைட்டாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு ஒரு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, உங்கள் 3 பேர்த்துக்குமே உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸப் ஆகுது. உங்களால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை. பத்தாததுக்கு அந்த கிளைமேட்டில் இருந்து திடீர்னு ஒரு மின்னல் சடனாக வந்து விழுது. அதை ரொம்ப அலறி அடித்து அப்படியே வீட்டுக்கெலாம் ஓடி போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு ஒரு ஃபேஸ். 3 பேரும் செம்மையாக அலறி அடித்து ஓடி போய் அந்த டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸில் அப்படியே பதுங்கி உக்காந்துடுறீங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே செம்ம பயத்தில் இருக்கீங்க. உங்கள் ஹார்ட் பீட்லாம் நல்லா ரைஸப் ஆகுது. அந்த சவுண்ட் அப்படியே உங்கள் 3 பேர் காதுலையும் கேட்குது. உங்கள் ஹார்ட் பீட்டே உங்கள் 3 பேருக்கும் கேட்குது. ஸோ அந்தளவுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டதும் 3 பேருக்கும் செம்மையாக இல்லை, வாயில் கை வச்சுட்டு 3 பேரும் அந்த ஓரத்துலேயே உட்காந்துருக்கீங்க. அப்பன்னு பார்த்து உங்கள் பக்கத்தில் ஒரு சாங் ப்ளே ஆகுது. இந்த சாங் ஆஃப் ஆன உடனே ஜாயின்போ சொல்கிறாரு, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தோன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து தான், சீக்கிரம் இங்கேருந்து நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் பாட்டி தனியாக எழுந்துச்சி ஓடிடுறாரு. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வேற உங்கள் கிட்ட வந்துடுச்சு. அது உங்கள் கிட்ட வர வர அது உங்கள் கிட்ட வந்துடுச்சு. நீங்களா செம்ம பயத்தில் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. ஜேகேக்கு உங்களை விட்டுட்டு போகவும் முடியல, இல்லை இங்கேருந்து இதுக்கிட்ட சாகவும் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களையும் தூக்கிட்டு அங்கேருந்து அவன் ஓடுறான். நீங்கள்
போயிடுறீங்க, ஒரு வழியாக போய் சேஃபாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்போவும் அந்த வாய்ஸ் கேட்குது. I'm back. அன்கான்ஷியஸில் இருக்க நீங்கள் என்னமோ கேட்ட மாதிரி பயந்து எழுந்திரிச்சு உட்காந்து, சிக்கி சிக்கி எங்கே இருக்கு சிக்கி பொறுமை, சிக்கி சொல்லு, ஷ், ஷ், பேசாத, அந்த காஸ்ட் எங்கே தான் இருக்கு, ப்ளீஸ் டே பேசாத. அப்போ நான் வந்து ஜெக்கே சொல்கிறான், நீங்களும் அவங்களோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. அப்போன்னு பார்த்து அவங்களோட நெக்கு கிட்ட ஏதோ ஒரு மூச்சுக்கு அது படுது. அது என்னமோ சொல்லுது உங்ககிட்ட. அகெயின் அந்த ஹலோ சவுண்ட் தான் கேட்குது. நீங்களும் சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறீங்க, பட் உங்ககிட்ட யாருமே இல்லை. தூரத்தில் ஏதோ ஒரு ஹேண்ட் உங்களை வா வான்னு சொல்லுது. நீங்களும் ஜெகியை கூப்பிட்டு காமிக்கிறீங்க. நீங்களும் ஜெகிவோ அப்படியே மெதுவாக அதுக்கிட்ட போகிறீங்க. அது கிட்ட போய் உங்கள் 2 பேரோட ஹேண்டையும் சேர்த்து அந்த கதவில் வச்சு திறக்குறீங்க. அப்போன்னு பார்த்து சடனாக ஓகேடா, இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பர்சன் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சல நோ ப்ராப்ளம் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஆமி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தென் சாரி, என்னால் வந்து CEO லவ் அதோட பார்ட் 2 வந்து இன்றைக்கி போட முடியல, பட் ஐ ப்ராமிஸ் யூ கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். தென் இன்றைக்கி இது வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ஜேஹோபாயாங்கோட ஹாட் ஸ்டாண்ட் வீடியோ வந்துடும். அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஒருவேளை அது ஃபஸ்ட்டில் போட்டுட்டேன்னா அதோட லிங்க் இதில் கமெண்ட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு போட்டேன், இதோட லிங்க் அதில் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, டாடா பை பை, சரங்கே.